உங்கள் யாவருக்கும் மனமகிழ்ச்சியின் ஓய்வு நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் அடியேன் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காலாண்டின் எத்தனாவது பாடத்தை இந்த நாளில் படிக்க போகிறோம்? எத்தனாவது பாடமா? 7வது பாடத்தை படிக்க இருக்கிறோம். பாடத்தோட தலைப்பு என்ன கொடுத்துருக்குறாங்க? உமது கிருபை வான பரியந்தம் எட்டுகிறது. வேதாகமத்தில் தேவன் வேறு எதையாவது வானபரியந்தம் எட்டுச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரா? சிஸ்டர் அழகா சொல்கிறாங்க, பாவம். ரொம்ப அருமையான பதில் இல்லை? எங்கே படிக்கிறோம்? ஆபிரகாம்கிட்ட போய் ஆண்டவர் பேசுகிறாரு. பேசும்போது என்ன சொல்கிறாரு? இவர்களுடைய கூக்குரல் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து எட்டியது. ஆண்டவர் சொல்றாரு, என்னிடத்தில் வந்து எட்டின அவர்கள் கூக்குரலின்படி அவர்கள் செய்கிறார்களா அப்படிங்கிறத நான் இறங்கி போய் பார்க்க போறேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். இது ஒரு பக்கம். நினிவே சம்பவத்தை நீங்க எடுத்து பாருங்க. யோனா 1வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுது, யோனாவை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டியது. பாவம் வானபரியந்தம் தேவ பர்வதம் வரை வந்து எட்டும் பொழுது, அதே சமயத்தில் வேதம் சொல்லுகிறது, பாவம் பெருகின இடத்தில் முடிய பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. இப்போ சொல்லுங்க, நம்முடைய பாவமே வானபரியந்த உயரும் அப்படின்னு சொன்னால், ஆண்டவருடைய கிருபை அதை காட்டிலும் எவ்வளவுக்கு அதிகமாக அது உயர்ந்திருக்கிறது. என்ன ஒரு அற்புதமான தலைப்பு! உமது கிருபை வானபரியந்தம் எட்டுகிறது. எல்லையில்லாத பரம்பொருளாகிய தெய்வத்தினுடைய கிருபையை சங்கீதக்காரன் எப்படி படம் பிடித்து காட்டுறார்? ஒரு சில சங்கீதங்களில் தேவனுடைய நித்திய இரக்கத்தை குறித்து வேதாகமம் என்ன கருத்தை பதிவு செய்கிறது? அது மாத்திரமல்ல, அநித்தியமான பாவ உலகத்தில் அழிந்து போகிற நமக்கான நிச்சயமான தேவ கிருபை என்ன அப்படிங்கிறத குறித்து தான் இந்த நாளில் நாம் படிக்க இருக்கிறோம். தெய்வம் நம்மோடு கூட இடைப்படும்படியாக நாம் ஒரு விசை தலைகளை தாழ்த்தி செபித்து நம்முடைய பாடத்திற்குள்ளாக கடந்து செல்வோம். தெய்வீக சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற பரலோகத்தின் ஆண்டவரே, உம்முடைய கிருபை எவ்வளவு பெரியது சுவாமி! நாங்கள் நிர்மூலமாகாது இருக்கிறது உம்முடைய கிருபை என்று உணர்ந்தவர்களாக இந்த நாளின் காலை வேளையில் ஓய்வு நாள் பள்ளி பாடத்தை படிக்கும்படியாக உம்முடைய சமூகத்தில் நிற்கிறோம். நாங்கள் உயிரோடு பிழைத்திருப்பது எங்களுடைய நீதியினால் நிச்சயமாக அல்ல, உம்முடைய கிருபையினால் மாத்திரமே நாங்கள் வாழ்கிறோம், நாங்கள் பிழைக்கிறோம், உம்மில் அசைகிறோம், நடக்கிறோம் சுவாமி. அப்படிப்பட்ட மற்றற்ற கிருபைகளை படிக்கவும் அதை எங்களுடைய வாழ்க்கையில் அனுபவிக்கவும் ஆண்டவர் கொடுத்த நல்ல தயவுக்காக நன்றி தகப்பனே. இதை படிக்கிறவர்களாக மாத்திரமல்ல, அந்த அற்புத கிருபையை உணர்ந்தவர்களாக எஞ்சி இருக்கிற நாட்களிலும் உமக்காக ஜீவிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் இயேசுவின் வழியாக செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உமது கிருபை வானபரியந்தம் எட்டுகிறது. மனப்பாட வசனம் அழகா சொல்லியிருக்கிறாங்க. 57வது சங்கீதம் 9-10 வசனங்களோட பகுதியை நம்ம வாசித்து பார்ப்போம். 57வது சங்கீதம் 9-10 வசனங்களை வாசிப்போம். ஆண்டவரே, ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உமது கிருபை வான பரியந்தமும் உமது சத்தியம் மேக மண்டலங்கள் பரியந்தமும் எட்டுகிறது. தாவீது சவுலுக்கு தப்பி ஓடும் பொழுது, கெபியில் ஒதுங்கி இருக்கும்போது, தனக்கு நஷ்டம் நேரிடாதபடி ஆண்டவரை நோக்கி செபித்த ஒரு ஜெபம்தான் இங்கு சங்கீதமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்ன ஒரு காரியம்! ஆவிக்குரிய ரீதியாக நாம் எல்லோருமே
ஒரு வறுமையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு எளிமை, ஒரு வறுமை நம்மிடம் காணப்படுகிறது. ஆண்டவருக்கு கொடுக்கும்படியாக, சொல்லிக்கொள்ளும்படியாக நம்முடைய வாழ்க்கையில் எதுவுமே இல்லை. நாம் முற்றிலும் சார்ந்திருப்பது ஆண்டவருடைய கிருபையையும் இரக்கத்தையும் தான். நமக்கு எப்படி கிருபை, சுவிசேஷம் என்கிற இரக்கம் தேவைப்படுகிறதோ அதே போலதான் சங்கீதக்காரர்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய கிருபையும் இரக்கமும் அவசியமான ஒரு காரியமாக இருந்துச்சான். ஆண்டவருடைய இரக்கம், அவருடைய கோபம் கொஞ்ச நேரம், ஆனால் அவருடைய இரக்கம் நித்திய காலமாக இருக்கக்கூடியது. அநித்தியமான மனிதர்களாகிய நாம நித்தியமான தெய்வத்தின் கிருபையை பெற்று புது பலனோடு கூட நித்திய ஜீவனுக்குள்ள வாழணும் அப்படிங்கிறது தான் ஆண்டவருடைய ஒரு பெரிய ஆசையாக இருக்குது. அதுக்காக தான் நம்முடைய அளவில்லாத கிருபைகளை ஆண்டவர் என்ன செய்கிறாரு? கொடையாக தம்முடைய ஜனங்களுக்கு என்ன செய்கிறாரு? கொடுக்கிறாரு. சூழ்நிலைகள், தாவீது சந்தித்த சூழ்நிலைகளைப் போல எவ்வளவு நெருக்கடியான சூழ்நிலைகளை நாம் சந்தித்தாலும் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை காப்பாற்றுவேன்னு சொல்லி உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார் இஸ்ரவேல் ஜனங்களோடு. அந்த உடன்படிக்கையின் அடிப்படையில் தம்முடைய கிருபையினாலே மீட்டு ரட்சித்துக் கொள்வதற்கு அவர் சித்தமுள்ள தெய்வமாக இருக்கிறார். அப்படிங்கிறது தான் இந்த வார பாடத்தில் சங்கீதக்காரர்கள் பதிவு செய்வதை நாம் என்ன செய்ய முடிகிறது? பார்க்க முடிகிறது. முதலாவதாக 130வது சங்கீதம், 136வது சங்கீதம் ஆண்டவருடைய அற்புதமான என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் இருக்கக்கூடிய கிருபையை குறித்து என்ன காரியங்கள் எல்லாம் சொல்லுது அப்படின்னு ஒன்று பை ஒன்றா நம்ம என்ன செய்ய போகிறோம்? பார்க்க போகிறோம். இந்த 136வது சங்கீதத்தை 3 பகுதியாக பிரிச்சிருக்கிறாங்க. 3 பகுதியாக ஆண்டோடைய கிருபை எப்படி பிரிச்சிருக்காங்க? 3 பகுதிகளாக பிரித்திருக்கிறாங்க. சிருஷ்டிப்பில் ஆண்டவருடைய கிருபை எப்படி இருந்துச்சு, இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் அவருடைய கிருபை எவ்வாறு வெளிப்பட்டது, அதே போல இந்த காலத்தில் வாழக்கூடிய நமக்கு ஆண்டவருடைய கிருபை என்ன படிப்பினையை கொடுக்கிறது. 3 பகுதியாக பிரிச்சிருக்கிறாங்க. முதல்ல பாருங்களேன், 5வது வசனம் பாருங்க. வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய சுடர், சிறிய சுடர், சூரியன், சந்திரன் இதையெல்லாம் படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார். நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு அன்புள்ளவர், எவ்வளவு இரக்கமுள்ளவர் அப்படிங்கிறது நம்மை படைக்கும் முன்பாகவே நமக்கான தேவைகளை படைத்து வைத்ததிலிருந்து அவர் நம் மீது எவ்வளவு இரக்கமாக இருக்கிறார், எவ்வளவு கரிசனை உள்ளவராக இருக்கிறார் என்பது தெரிகிறது. இங்கே பாருங்களேன், மனிதன் 6ஆம் நாளில் படைக்கப்பட்டான். மனிதன் படைப்பதற்கு முன்பாகவே மனுஷனுக்கு என்னெல்லாம் வேணும்? இந்த உலகத்தில் பகல்னு ஒன்று வேணும், வெளிச்சம்னு ஒன்று வேணும், அவன் ஓய்வெடுக்க இருள் என்று ஒன்று வேணும், தண்ணீர் என்று ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லி எல்லாவற்றையும் சிருஷ்டிப்பில் ஒழுங்கும் நேர்த்தியுமாக படைத்து நமக்கான ஆதாரங்களை உண்டு பண்ணி விட்டுத்தான் ஆண்டவர் மனிதனை சிருஷ்டித்தார் என்று பார்க்கிறோம். இதிலிருந்து தெய்வம் நம் மீது வைத்திருக்கிற அளவில்லாத கிருபையையும் அன்பையும் நாம் என்ன செய்ய முடிகிறது? பார்க்க முடிகிறது. அது மாத்திரமல்ல, தொடர்ந்து படித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் தம்முடைய சிருஷ்டியின் முதற் பேரானவர்களாக கருதப்பட்ட ஒரு ஜனங்கள். அவர்கள் வழியாகத்தான் தெய்வம் தனக்கென்று ஒரு சந்ததியை உண்டாக்க ஆயத்தமாக இருந்தார். அந்த ஜனங்களை எப்படிலாம் அவர் நடத்தினார், யுகம் முழுவதும் அவர் எப்படி நடத்தினார் என்று பதிவு செய்வதை பார்க்க முடிகிறது. 12ஆம் வசனம் பாருங்க. பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அதை செய்தவரை துதியுங்கள். எதை செய்தார்? எகிப்தியர் மத்தியில் இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை, அவ்வளவு சாமானியமான விஷயம் கிடையாது, 400 வருடங்களாக அடிமைத்தன நுகத்தில் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த தம்முடைய பிள்ளைகளை
வெளியில் கொண்டுவதற்காக அவர் தம்முடைய பராக்கிரமமான பலத்தை என்ன செஞ்சார்? உபயோகப்படுத்தினார். அவருடைய ஆச்சரியமான கிருபைகளை தம்முடைய ஜனங்கள் மீது பொழிந்து அவங்களை அற்புதமாக வெளியில் கூட்டிகிட்டு வருகிற காலங்களில் அவர்கள் சந்தித்த இடர்பாடுகள் எத்தனை எத்தனை. அப்போ தான் அந்த அடிமைத்தனத்திலேருந்து வெளியே வந்தேன்னு நினச்சாங்க. செங்கடல் அனுபவம், வாழ்க்கை இதோடு முடிஞ்சது மோசே, உன் பேச்சை நம்பி வந்தது எங்களுக்கு வனாந்திரத்தில் நாங்கள் சாகிறதுக்கான்னு சொல்லி மனமடிவாக கூடிய சூழ்நிலை வந்தால் கூட தெய்வம் அவர்களை கிருபையாக மீட்டார். வனாந்திர அனுபவத்தை பாருங்க. சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லாத சூழ்நிலைகள் வந்துச்சு, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாத சூழ்நிலைகள் வந்துச்சு. எல்லாவற்றிலும் அவருடைய அதிசயமான கரம் தம்முடைய பிள்ளைகளை நடத்தியது. இதுதான் ஆண்டவருடைய அற்புதமான கிருபை. சிருஷ்டிப்பிலும் இருந்தது, சிருஷ்டிகளுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் இது இருந்தது. அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன பாடம்? நாமும் ஆண்டவருடைய சிருஷ்டிகள் தானே, அவருடைய பிள்ளைகள் தானே. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் தெய்வம் இடைபெற்றிருப்பாருன்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலும் அதே தேவன் என்ன செய்வார்? இடைபடுவார். அதே விதமான அவருடைய அற்புதமான கிருபை நம்மையும் வழி நடத்தும். அதுதான் அந்த அதிகாரத்தோட கடைசி பகுதி சொல்லுகிறது. கடைசி பகுதிக்கு வாங்க, 23 படித்து பார்க்கலாம். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய சத்துருக்களின் கையில் இருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு சொல்லிட்டு கடைசியாக சொல்கிறாரு, மாம்ச தேகமுள்ள யாவருக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள் மீது வைத்திருக்கக்கூடிய ஒரு உலகளாவிய ஒரு அக்கறை. இஸ்ரவேல் ஜனங்கள் மாத்திரமல்ல, எல்லோருமே என்னுடைய பிள்ளைகள் தான். அவர்களை வழிநடத்தியது போல நான் இந்த உலகத்து குடிகள் எல்லாரையும் என்ன செய்வேன்? வழி நடத்துவேன். ஒவ்வொரு நாளும் நான் என்ன செய்வேன்? எல்லாருக்கும் ஆகாரம் கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இது சரீர ரீதியான ஒரு தேவை. நம்முடைய சரீர ரீதியான தேவையில் தெய்வம் எவ்வாறு நமக்கு உதவி செய்கிறார் என்பதற்கு ஒரு திருஷ்டாந்தமான அனுபவம் தான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை. நான் ஆரம்பத்தில் சொன்னது போல நமக்கு ஆவிக்குரிய வறுமையும் இருக்கத்தானே செய்கிறது. அந்த ஆவிக்குரிய வறுமை போக ஆண்டவர் என்ன செய்தார்? என்ன செஞ்சார்? நம்முடைய ஆவிக்குரிய வறுமை போக கல்வாரி சிலுவையில் அவர் செய்த தியாகம் எவ்வளவு பெரிய கிருபை. அப்படி தானே? நாம் ஆவிக்குரிய ரீதியாக தரித்திரராய் இருந்த பொழுதிலும் கூட அவருடைய நீதியின் ஐஸ்வர்யத்தினாலே நீங்களும் நானும் ஐஸ்வர்யவான்களாக மாறும்படியாக அவர் தரித்திரராக மாறினார். ஆண்டவருடைய கிருபை சரீர ரீதியான தேவைகளையும் நமக்கு சந்திக்கிறது. ஆவிக்குரிய ரீதியாக பாவ பலவீனங்களிலிருந்து நாம் மீண்டு அவரை போல மாறுவதற்கு தேவையான புது பலனை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கிறது. படிக்கிறோம்ல, எபிரேயர் 4:16 என்ன படிக்கிறோம்? வாசிங்களா யாராவது ஒரு ஆள்? எபிரேயர் 4வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போமே. என்ன ஒரு காரியத்தை அது சொல்லுகிறது? ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேர கடவோம். பாருங்க, இப்போ தலைப்பு பொருந்துதா? நமக்கான கிருபை எங்க வரைக்கும் இருக்குதா? வான பரியந்தம் எட்டுகிறது. கிருபாசனம் எங்க இருக்குது? தெய்வம் இருக்கக்கூடிய பரலோகத்தில் கிருபாசனம் இருக்கிறது. பாவம் பரலோகத்தை நோக்கி எட்டிய போதிலும் பாவத்திற்கு பரிகாரமாக கிறிஸ்து தம்மைத்தாமை ஒப்பு கொடுத்ததுனால நமக்கான ஒரு பிரிவிலேஜ், ஒரு அற்புதமான ஸ்லாக்கியம் என்ன அப்படின்னு சொன்னால், நாம் பாவியாக இருந்தாலும் கூட தெய்வத்தினுடைய கிருபாசன தண்டை நோக்கி என்னால் பார்க்க முடியும். அவருடைய கிருபையையும் இரக்கத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியான ஒரு வழிவாசலை தெய்வம் நமக்காக என்ன செய்திருக்கிறார்? ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார். எல்லா காலங்களிலும் யாரெல்லாம் அவரை நோக்கி ஆண்டவரே எனக்கு மீட்பு வேணும் அப்படின்னு கதறாங்களோ எல்லாருக்கும் ஒரு தைரியம், இரக்கம், கிருபையை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதாக நாம் என்ன செய்கிறோங்க? படிக்கிறோம். இதுதான் 136வது சங்கீதம் சொல்லக்கூடிய ஒரு சுருக்கமான சாராம்சம். ரெண்டாவது,
தாவீது ஆண்டவர்கிட்ட இரக்கத்தை வேண்டுறாரு. என்ன இரக்கத்தை வேண்டுறாரு தெரியுங்களா? சுத்த இருதயம் வேணும். எப்படிப்பட்ட இருதயம் வேணுமா? சுத்த இருதயம். வேதம் முழுவதும் நாம் படிக்கிறோம், நம்முடைய இருதயம் எப்படி இருக்குதா? திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்கிறது அப்படின்னு எரேமியா புஸ்தகத்தில் படிக்கிறோம். ஆதியாகமத்தில் படிக்கிறோம், மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் எப்படி இருக்குதா? நித்தமும் பொல்லாததாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஆதியாகமம் 6வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஸோ இருதயம் இவ்வாறு இருக்கும் பொழுது தாவீது ஆண்டவரிடம் ஒரு இரக்கத்தை நோக்கி கெஞ்சுகிறாரு. ஆண்டவரே, என்னுடைய சூழ்நிலை இப்படி தான் இருக்குது, பாவ இருதயத்தில் நான் வாழ்கிறேன், எனக்கு சுத்த இருதயம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதக்காரன் செபிக்கிறார். இருதயத்தை ஊற்றி செபிக்கிற அனுபவம், தாவீது இருதயத்தை ஊற்றி ஜெபித்த அனுபவத்தை நம்ம எங்கே வாசிக்கலாம்? எந்த சங்கீதத்தில் வாசிக்கலாம்? 51வது சங்கீதம், அப்படி தானே? 51வது சங்கீதத்தில் நாம் வாசிக்க முடியுது. எப்படி தாவீது 51வது சங்கீதத்தில் ஜெபிக்கிறார் பாருங்களேன். முதல் வசனத்தை வாசிக்கிறேன். தேவனே, வாசிங்க சிஸ்டர். தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். தாவீது ராஜா ஆவிக்குரிய ரீதியாக பின்தங்கி இருந்த ஒரு காலகட்டம். 2 சாமுவேல் 11, 12வது அதிகாரங்களை வாசித்து பார்க்கும்போது அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படியே விழுந்து கிடக்குது, சாஷ்டாங்கமாக கீழே கிடக்குது. என்ன பண்ணுறதுன்னு அவருக்கு தெரியல. ஏன்னா அவர் செய்த காரியம் எல்லாம் எதேர்ச்சியாக நடந்ததல்ல, திட்டமிட்டு வஞ்சகமாக சதி செய்து நடப்பித்த காரியங்கள். இந்த சூழ்நிலையில தான் தாவீது பாவ மன்னிப்புக்காக கெஞ்சுகிறார். ஆண்டவரே, பாவ மன்னிப்பு என்பது உம்முடைய கிருபையின் ஒரு ஈவு, உம்முடைய இரக்கங்களின் விளைவு, மிகுந்த இரக்கங்களின் விளைவு என்று சொல்லி தாவீது கதறி அழக்கூடிய ஒரு அனுபவம். ஏன் தாவீது கதறி அழுகிறாரு? அது மாத்திரமல்ல, அவர் சொல்லக்கூடிய ஒரு காரியம், ஆண்டவரே, என் பாவத்திற்கு தக்கதாக நீர் என்னை நடத்தினால் நான் ஒன்றும் இல்லாமல் போயிடுவேன், என் பாவத்தின்படி என்னை நடத்தாதையும் உம்முடைய குணத்தின்படி என்னை நடத்தும். ஏன்னா நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் கிருபை நிறைந்தவருமாய் இருக்கிறீர், அந்த குணத்தின்படி என்னை நடத்தும், என்னுடைய செயலின்படி தயவு செய்து என்ன செய்யாதீங்க, நடத்தாதீங்க என்று சொல்லி அவர் மன்றாடுவதை பார்க்க முடிகிறது. ஆண்டவர் நிச்சயமாகவே பாவங்களை மன்னிக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவர் பாவத்தை மன்னிப்பதில் 2 விஷயங்கள் உள்ளடங்கி இருக்குது. என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன்னு சொன்னால், ஆண்டவர் ஒரு அறிக்கை கொடுக்கிறாரு. நாம் நம்முடைய பாவத்தை அறிக்கையிடும் பொழுது பாவ புஸ்தகத்திலிருந்து நம்முடைய பெயரை நீக்கி நமக்கு மன்னிப்பை வழங்குகிறார். அவர் கொடுத்துட்டாருன்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த பாவம் கடலோட ஆழத்தில் போட்ட மாதிரி தான், திரும்பி நினச்சி பார்க்கப்படுறது கிடையாது. இத்தோட பாவ மன்னிப்போட காரியம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு பார்த்தா கிடையாது. அதில் இன்னொரு காரியம் இருக்குது. என்ன ஒரு காரியம் இருக்குது அப்படின்னு சொன்னால், பாவம் மன்னிக்கப்பட்ட மனிதன் தன்னுடைய உள்ளான மனதில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். இது 2 சேர்ந்து அடங்கியிருக்கிறது. பாவ மன்னிப்பில் ஆண்டவர் செய்யக்கூடிய காரியம் நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறார். பாவம் மன்னிக்கப்பட்ட மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு வாழ்க்கைக்காக தன்னை ஒப்பு கொடுக்கணும். அதுக்கு பேர் தான் புது சிருஷ்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இருதயத்தில் மாற்றம் வரணும்ல. மன்னிக்கப்பட்ட மனுஷன் தொடர்ந்து அதே பாவத்தை செய்கிறது அல்ல, ஒரு மாற்றம் வர வேண்டும். அதுதான் புது சிருஷ்டி. தாவீது அப்படி தானே ஜெபம் பண்ணாரு. என்ன ஜெபம் பண்ணாரு? தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். பாருங்க, அப்போ சிருஷ்டிப்பில் செயல்பட்ட ஆண்டவருடைய வல்லமையான கரம் நம்முடைய மனதில் நாம் புது சிருஷ்டியாக மாறுவதற்கும் செயல்படுகிறது. என்ன ஒரு பெரிய காரியம் இங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த இருதயம்
நம்முடைய சுபாவம் எல்லாமே பாவ இயல்புடையதாகத்தான் இருக்கிறது. ஆண்டவர் வார்த்தையினாலே எல்லாவற்றையும் உண்டாக்கினார் சிருஷ்டிப்பில். அதே வார்த்தையினால் நம்முடைய இருதயத்திலும் அவர் மாற்றத்தை உண்டாக்குகிறார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட என்ன செய்யும், நிற்கும் அப்படின்னு படிக்கிறோமே, அந்த வார்த்தைகள் தான் கரைபடிந்த களங்கம் கொண்ட இந்த இருதயத்தை என்ன செய்கிறது, மாற்றக்கூடிய வல்லமை உடையதாக இருக்கிறது. அதனால தான் தாவீது ஜெபம் பண்ணாரு. எப்படி ஜெபம் பண்ணாரு? சுத்த இருதயத்தை நீங்க சிருஷ்டிங்க, என்னையால் அதை மாற்ற முடியாது, சிருஷ்டிப்பின் வல்லமையை உபயோகிங்கள் சாமின்னு சொல்லி தாவீது ஜெபித்ததை நாம் என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. வேற எப்படி ஜெபம் பண்ணாரு? ஈசோப்பினால் என்னை சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். அது என்ன ஈசோப்பு? வெளியில் விளம்பரம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஈசோப்புன்னு ஒரு சோப்பு அங்கங்கே விளம்பரம் போட்டிருக்காங்க. யாரை பார்த்துருக்கீங்களா? பார்த்தது இல்லையோ? ஈசோப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சலவை சோப்பு ஒன்று அங்கங்கே விளம்பரம் போட்டிருக்கிறாங்க. எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. சிஸ்டர் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் பார்த்தது இல்லையா? இனிமேல் எங்கேயாவது பார்க்க நேரிடும். இது அந்த ஈசோப்பு கிடையாது. மேபி யாராவது கிறிஸ்தவர்கள் அப்படி ஒரு நிறுவனத்தை தொடங்கியிருக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. ஈசோப்பினால் என்னை சுத்திகரியும். ஏன் தாவீது சுத்தமான ஒரு வாழ்க்கையை விரும்பினாருன்னா, பாவம் மனுஷனை ஆண்டோடைய பிரசன்னத்திலேருந்து என்ன பண்ணுது, பிரிக்கிறது. அந்த வலியையும் வேதனையும் உணர்ந்த மனுஷன், நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், எனக்காவது ஒரு தப்பு பண்ணிட்டேன்னா மனசு கிடந்து அடிக்குதில்ல, ஐயோ இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டேன், எப்படி நான் ஆலயத்தில் போய் ஜெபம் பண்ண முடியும், எப்படி போய் நான் போய் ஒரு இயற்கை செய்தி எடுக்க முடியும், எப்படி நான் போய் ஒரு ஓய்நாள் பள்ளி பாடத்தை நடத்த முடியும், எப்படி நான் சத்தியத்தை சொல்ல முடியும், இப்படி ஒரு பாவத்தை பண்ணிட்டு நான் எப்படி செய்ய முடியும். மனசு நமக்குள்ளே கிடந்து என்ன செய்யுது, போராடக்கூடிய அனுபவம். ஆண்டவருடைய பிரசன்னத்தை விட்டு நம்ம தள்ளி நிற்கிறோம் அப்படிங்கிறத நமக்கு உணர்த்துது. தாவீதுக்கும் அப்படி தான் இருந்துச்சு. ஆண்டவர் விட்டு நான் தள்ளி நிற்கிறேன். எப்படி தள்ளி இருந்தாராம், அவரோட உணர்த்தல் எப்படி இருக்கு பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் தொழுநோயாளிகள் என்ன பண்ணுவாங்க, பாளையத்திற்கு எங்கே வச்சுருப்பாங்க, புறம்பே வச்சுருப்பாங்க. இஸ்ரவேல் ஜனங்களுடைய சபையார் கூட அவங்க என்ன செய்ய முடியாது, புழக்கத்தை ஏற்படுத்த முடியாது. எப்படி பாளையத்திற்கு புறம்பாக ஒரு தொழுநோயாளி இருந்தாரோ அதே போல பாவம் என்கிற குஷ்டரோகத்தின் நிமித்தமாக ஆண்டவருடைய பிரசன்னத்தை விட்டு நான் பிரிஞ்சு வாடுறேன், நான் எப்போ அவருடைய பிரசன்னத்துக்கு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு தாவீது கதறி அழக்கூடிய அனுபவம் தான் 51வது சங்கீதம். பாவத்துக்கு பிராயச்சித்தம் பலிதான், உண்மைதான். பலி செலுத்தினால் பாவம் மன்னிக்கப்படும், சரிதான். ஆனால் நான் திட்டமிட்டு நயவஞ்சகமாக அல்லவா செஞ்சிருக்கிறேன். இப்படிப்பட்ட பாவத்திற்கு பலி ஒரு பிராயச்சித்தமாக இருக்க முடியாது. இந்த பாவத்திற்கான பிராயச்சித்தம் என்னதுதான், நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயம்தான். நான் நொறுக்கப்பட்டால் மாத்திரமே இந்த பாவம் மன்னிக்கப்பட முடியும்னு சொல்லி தாவீது உணர்ந்து அழுது ஆண்டோடைய இரக்கத்தை கேட்கிறாரு. ஆண்டவரே சுத்த இருதயம் வேணும். பாருங்களேன், ஆண்டவருடைய அற்புதமான கரம். நாம் அறியாமல் செய்த பாவத்தையும் ஆண்டவர் மன்னிக்கிறார். சில சமயங்களில் எல்லாம் நல்லா தெரிஞ்சு சதிமோசங்களை நடப்பிச்சு வஞ்சகமான பாவத்தை செஞ்சாலும் கூட நம்ம கதறி அழும்போது அதையும் தெய்வம் மன்னிக்கிறார் என்பதற்கு தாவீதோட வாழ்க்கை எவ்வளோ பெரிய உதாரணம். ஒருவேளை இன்றைக்கி ஏதாவது நம்முடைய வாழ்க்கையில் முன்னான காலங்களில் ஏதாவது ஒரு பாவம் தெரிந்து சுய உணர்வோடு திட்டமிட்டு நாம் நடத்தியிருப்போம், ஒரு பாவத்தை செஞ்சுருப்போம், அல்லது வஞ்சகமான செயலை செஞ்சுருப்போம் அப்படின்னு சொன்னால், அது நிமித்தம் வேதனையில் இருப்போம் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு தாவீதோட அனுபவம் கற்றுத்தர்ற பாடம், நாம் உண்மையில் மனதளவில் நொறுக்கப்படுவோம் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் அதை என்ன செய்கிறாரா, மன்னிப்பதற்கு சித்தமுள்ளவராக இருக்கிறார். மன ரீதியாக நாம் வேதனைப்படும் பொழுது தெய்வம் மன்னிக்கிறார் அப்படிங்கிறது தான் நமக்கு இருக்கிற நம்பிக்கை. சரிங்களா? முதலாவது பார்த்தோம், அவருடைய கிருபை சிருஷ்டிப்பில் எப்படி இருந்துச்சு, இஸ்ரவேல் ஜனங்களோடு எப்படி இருந்துச்சு, நம்முடைய வாழ்க்கையில் அந்த கிருபை எவ்வாறு செயல்படுகிறதுன்னு பார்த்தோம். ரெண்டாவது, தாவீது சுத்த இருதயம் என்கிற ஒரு இரக்கத்திற்காக, ஒரு கிருபைக்காக மன்றாடினார். தெரிந்தே செய்த ஒரு பாவத்தையும் தெய்வம் மன்னித்து தாவீதை ஏற்றுக்கொண்டது போல நம்மையும் அவர் ஏற்றுக்கொள்ள
சித்தமுள்ளவராக இருக்கிறார். மூன்றாவது 130வது சங்கீதம் பாவத்தை குறித்தும் பாவிகளுக்கான என்ன நம்பிக்கை அங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத குறித்தும் சில காரியங்கள் அங்கு சொல்லப்படுவதை நாம் என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. நம்முடைய கவனத்தை 130வது சங்கீதத்திற்கு நாம் என்ன செய்வோம், திருப்பிக் கொள்வோம். உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்னது? பாவம். பாவம்தான் ஒரு பெரிய பிரச்சனை. இந்த பாவம் என்கிற பிரச்சனை, பாவம் என்கிற வேதனை சங்கீதக்காரர்களுக்கும் இருந்துச்சு. நமக்கு இன்னைக்கு எப்படி இருக்குதோ இதே விதமான வலியும் வேதனையும் அவர்களுக்கும் இருந்தது. சங்கீதக்காரர் என்ன நினைச்சாரா, பாவம் என்னைய ஆண்டவரை விட்டு பிரிக்குது, அது நிரந்தரமாக பிரித்து விடுகிறது. எதுக்கு பயப்படுறாரு? நாம் செய்கிற பாவங்கள் பாவ பதிவேடுகளில் குறித்து வைக்கப்படுகிறது. அது மாத்திரமல்ல, அதன் அடிப்படையிலே தேவன் நியாயம் செய்ய போகிறார். இதெல்லாம் நினைக்கும் போது அவர் பயப்படுறாரு. அதனால ஆண்டவர்கிட்ட என்ன செய்கிறாரு, கெஞ்சுறாரு. என்ன கெஞ்சுறாரு? பாவம் மன்னிப்பிற்காக அவர் கெஞ்சுவதை பார்க்க முடிகிறது. 130வது சங்கீதத்தில் பாருங்க, 3வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தாவே நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்பான்? ஆண்டவரே, தாவீது சொன்ன மாதிரி தான், ஆண்டவரே நீர் உன்னுடைய பாவத்தை பார்க்காதீங்க, உம்முடைய குணத்தின்படி என்னை வழிநடத்துங்கள். தாவீது சொன்னது போல இந்த சங்கீதம் அதை தான் சொல்லுது. என் பாவத்தை பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நிற்க முடியாது. மனுஷனுடைய பாவத்தை நீர் பார்ப்பீரானால் ஒருவரும் உம்முடைய சமூகத்தில் நிற்க முடியாது. ஆண்டவரே உம்முடைய குணத்தின்படி எங்களை என்ன செய்யுங்க, வழி நடத்துங்கள் என்று சொல்லி அவர் சொல்வதை என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை தண்டிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரா? ஆண்டவருடைய குணம் அதுவா? ஆண்டவருடைய இயல்பான குணம் அது கிடையாது. ஆண்டவர் அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், கிருபை உள்ளவர். தம்முடைய ஜனங்களை அவர் நேசிக்கிறார். தம்முடைய அன்பை தம்முடைய ஜனங்கள் புரிந்து கொள்ளாத போது தான் தம்முடைய பிள்ளைகள் மீது அவருக்கு என்ன வருது, கோபம் வருகிறது. அந்த கோபம் கூட தம்முடைய பிள்ளைகளை அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை, என் பிள்ளைங்க இப்படி அழிந்து போகிறார்களே அவங்கள காப்பாற்றணுமே அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில் தான் அந்த கோபம் கூட வருகிறது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஆண்டவருடைய அன்பு எப்படி இருக்கு பாருங்க. அவர் இயல்பிலே அன்பு தான், அதன் அடிப்படையில் நம்மை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி அவர் கோபப்படுகிறாரே தவிர நம்மை அழிக்க வேண்டும் என்பது அவருடைய கோபம் அல்ல. அப்படிங்கிறது நாம் என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பாவம் நம்மை அழுத்தும் பொழுது நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்டவருடைய சமூகத்தில் தாவீதை போல் அங்கே அமர்ந்து என்ன செய்யணும், ஜெபித்து காத்திருக்க வேண்டும். அதான் அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். அவருடைய வார்த்தை தான் என்னுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி அவருடைய வார்த்தையை நம்பி நான் என்ன செய்கிறேன், ராப்பகலாக காத்திருக்கிறேன். ஆண்டவர் என்னை மன்னிக்க மாட்டாரா, என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்ள மாட்டாரா என்று சொல்லி அந்தகார இருளில் சங்கீதக்காரன் என்ன செய்கிறாரா, காத்து கொண்டிருந்தாராம். வாழ்க்கை இருளடைந்து அந்த காலத்தில் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லலை. அடுத்த பகுதியை படிச்சு பாருங்க, எப்பொழுது விடியும் என்று விடியற்காலத்திற்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமாக என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. பாவம் என்கிற ராத்திரி கடந்து போக போகிறது. விடியல் என்கிற தெய்வ கிருபை நம்முடைய இருதயத்தை ஆளும்படியாக நாம் என்ன செய்யணும், ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். பாவம் என்ன செய்யுது, பாவிகளுக்கான நம்பிக்கை என்ன? பாவம் தெய்வத்தை விட்டு பிரிக்குது. நம்மை தேவன் நியாயம் செய்யும்படியான ஒரு சூழலுக்கு தள்ளினாலும் கூட அன்புள்ள தெய்வம் கிருபையாக நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை ஏற்றுக்கொள்ளும்படியாக அவர் என்ன செய்கிறாராம், காத்து கொண்டிருக்கிறார். இந்த சங்கீதம் அப்படியே வரும்போது பாருங்க, இது வரைக்கும் ஒருமையில் பேசிய சங்கீதக்காரன் அதை முடிக்கும்போது பன்மையில் பேச ஆரம்பிக்கிறார். இது வரைக்கும் தான் வாழ்க்கையை பற்றி பேசினார். நீங்கள் பாருங்கள், உமக்கு பயப்படும்படி உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு, கர்த்தருக்கு நான் காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, என் சத்தத்தை கேளும், என் விண்ணப்பம் அப்படின்னு சொல்லி தன்னை பற்றியே பேசிட்டு வந்த சங்கீதக்காரன்
முடியும் போது அழகா சொல்றாரு, இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக. யாரை பற்றி பேசுகிறாரு? சபையை குறித்து பேச ஆரம்பிக்கிறார். ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருக்குதோ அதே பிரச்சனை சபை ரீதியான பிரச்சனையாகவும் இருக்கிறதாம். என்னுடைய வாழ்க்கையில் நான் கடந்து வரக்கூடிய எல்லா விதமான பாவ போராட்டம் அது எனக்கு மாத்திரமல்ல, சபை சார்ந்த ஒரு போராட்டம். அதனால் எப்பெல்லாம் நம்ம நமக்காக ஜெபம் பண்ணுறோமோ அப்போல்லாம் யாருக்காகவும் ஜெபிக்கணுமா? சபைக்காகவும், உலகளாவிய குடும்பங்கள் சந்திக்கிற பாவ போராட்டத்திற்காகவும் நாம் ஜெபிக்கணும். நமக்கு ஒரு அருமையான நம்பிக்கை இருக்கிறது. என்ன நம்பிக்கை? இஸ்ரவேல் கர்த்தரை நம்புவதாக. பாவ மனுஷனுக்கான ஒரே நம்பிக்கை ஆண்டவர் தான். கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பு. அந்த திரளான மீட்புங்கிறது தான் நம்ம என்ன படித்தோம்? வானபரியந்தம் எட்டக்கூடிய ஒரு கிருபையை குறித்து அங்கு சொல்வதை நாம் என்ன செய்ய முடிகிறது? பார்க்க முடிகிறது. அடுத்த காரியம் 113, 123 சங்கீதங்கள் ஆண்டவருடைய இரக்கத்தை குறித்து என்ன காரியத்தை சொல்லுது? ஆண்டவருடைய அதிசயமான 2 குணாதிசயங்களை அவைகள் சுட்டி காட்டுகிறது. என்னெல்லாம் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் எவ்வளவு மகத்துவமானவர், அவருடைய இரக்கம் எவ்வளவு அதிகமாக தம்முடைய பிள்ளைகள் மீது பொழியப்படுகிறது அப்படிங்கிறத வசனங்கள் சொல்வதை பார்க்க முடிகிறது. 113வது சங்கீதத்தை எடுத்துக்கோங்க. 113 5வது வசனத்தையும் 6வது வசனத்தையும் வாசிப்போம். உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சமமானவர் யார்? ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. ஆண்டவர் எங்கே வாசம் பண்ணுறாரா? பரலோகத்தில் இருக்கிறார். அவருக்கு சமமாக யார் இருக்கிறா? ஒரு சவால் விடக்கூடிய ஒரு கேள்வி மாதிரி இது இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. வேறு யாராவது இருக்கிறாங்களா? வானத்திலும் பூமியிலும் அவர் செய்யக்கூடிய அதிசயமான கிரியைகளை செய்யக்கூடிய இன்னொரு நபர் வேறு யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெய்வத்தினுடைய மகத்துவத்தை சங்கீதக்காரன் இங்கு படம் பிடித்து காட்டுவதை நாம் என்ன செய்ய முடிகிறது? பார்க்க முடிகிறது. அது மாத்திரமல்ல, உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற தேவன் அவர் மேலே தான் இருக்கிறாரு. நமக்கும் அவருக்கு ரொம்ப தூரம் இருந்தாலும் கூட நம்முடைய வாழ்க்கையோடு அவர் தூரத்தில் இல்லை. நான் சொல்கிறது சரிதானே? நாம் எங்கே இருக்கிறோம்? அவர் மேலே இருக்கிறாரு. ஒரு நீண்ட இடைவெளி இருப்பது போல தெரிந்தாலும் கூட, ஆனால் நம்மோடு கூட அவர் மிக நெருக்கமாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு செயல்பாடுகளும் அவர் இல்லாமல் இல்லை. 139வது சங்கீதத்தில் அதான் படிக்கிறோம். நான் எங்கே போனாலும் நீங்கள் இருக்கிறீங்க. நாம் கடலில் போய் பள்ளத்தாக்குகள் பக்கம் போனாலும் சரி, நீங்கள் இருக்கிறீங்க. முன்னாடி இருக்கிறீங்க, பின்னாடி இருக்கிறீங்க. இது என்னுடைய அறிவுக்கு ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதக்காரன் சொல்வதை பார்க்க முடிகிறது. தெய்வம் அவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் கூட அவர் என்ன செய்தார் பாருங்க, அவர் வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளை பார்க்கும்படி தம்மை தாழ்த்துகிறார். அவ்வளோ உயரத்தில் இருந்தால் கூட, சோதோம் குமாரா பிரச்சனைக்குள்ளான போது மேலேருந்து அப்படியே கீழே வந்துட்டார் இறங்கி. என்ன செய்கிறாங்கன்னு நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெய்வம் நம்மை பார்க்கும்படியாக கீழே இறங்கி என்ன செய்கிறாரு? வர்றாரு. நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் அவருடைய கரம் நம்மோடு கூட இருக்கிறது. அவர் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது அப்படிங்கிறத மிக அழகாக அவர் என்ன செய்கிறாரு? சொல்வதை பார்க்க முடிகிறது. இப்போ இந்த சூழ்நிலையில் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் நெருக்கடியெல்லாம் கடந்து வர்றோம், கஷ்டப்படுறோம் அப்படின்னா நமக்கான நம்பிக்கை இது ஆண்டவருடைய கண்ணுக்கு மறைவா இல்லை. இது ஆண்டவருடைய கண்களுக்கு தெரிந்துதான் நடந்து கொண்டு இருக்கிறது. நிச்சயமாக அவர் என்ன செய்வார்? விடுவிப்பார். அடுத்த வசனங்கள் அதுதான் சொல்லுது. அவர் சிறியவனை புழுதியில் இருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். படுற கஷ்டம் பொருளாதார ரீதியாக இருக்கலாம், குடும்ப ரீதியாக இருக்கலாம், சமூக ரீதியாக இருக்கலாம், சரீர ரீதியாக இருக்கலாம். என்ன ரீதியான கஷ்டங்களை நான் கடந்து வந்தாலும் கூட அவர் என்ன பண்ணுறாரா? அதிலிருந்து தூக்கி விடுகிறார். பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் என்ன செய்கிறாரா? உட்கார பண்ணக்கூடிய தெய்வமாக அவர் என்ன செய்கிறாரு?
இருக்கிறார். அப்போ ஆண்டவராகிய தேவன் நம்முடைய சிருஷ்டிகராகவும் நம்முடைய பராமரிப்பாளராகவும் இருக்கிறார். பிதாவுடைய இதே குணம் யார்கிட்ட இருக்கு தெரியுமா? இயேசு கிறிஸ்துட்ட இருக்கு. இதே குணம் இயேசுவிடம் நாம் பார்க்க முடிகிறது. ஏன்னா அவர் வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளை பார்க்கும்படி தம்மை என்ன செய்றாரு? தாழ்த்துகிறார். கிறிஸ்து தாழ்த்தினாரா? நமக்காக தாழ்த்தினாரா? வானத்திலிருந்து இறங்கி வந்தார்னு படிக்கோமே, நமக்காக அவர் இறங்கி வந்தார்ல. நம்முடைய பாவங்களை மீட்பதற்காக இறங்கி வந்தாரு. சிலுவையின் மரண பரியந்தம் நம்மை மீட்டுக் கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக அவரை தாழ்த்தினாரே. இது எல்லாமே சங்கீதக்காரன் ஆண்டவருடைய அதிசயமான கிருபைகளை குறித்து என்ன செய்றாரு? சொல்றாரு. எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இப்போ சிலுவை என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் கிறிஸ்து எனக்காக இறங்கி வந்ததை சுட்டி காட்டுகிறது. ஒவ்வொரு நாளும் அவர் என்னுடைய வாழ்க்கையில் இடைபடுவதை சுட்டி காட்டுகிறது. இது நிமித்தமாக நான் என்ன செய்யணும்? அவரை ஒவ்வொரு நாளும் அவரை தொழுகை செய்யணும், ஒவ்வொரு நாளும் அவரை சேவிக்கணும் அப்படிங்கிற காரியத்தை சுட்டி காட்டுவதை பார்க்க முடிகிறது. கடைசி பகுதிக்குள்ளாக நாம் வருவோம். அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. யாருக்கெல்லாம் அற்புதமான ஞாபக சக்தி இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். யாராவது இருக்கிறீங்களாங்க? அப்படி எனக்கு நல்ல மெமரி பவருங்க. 5th ஸ்டாண்டர்டில் படித்த விஷயத்தை கேட்டால் கூட நான் சொல்லிடுவேன். 4th 5th என்னெல்லாம் நடந்துச்சோ அதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? நம்ம எல்லாருமே எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, நல்ல விஷயத்தை எளிதில் மறக்கக்கூடியவர்களாகவும் தீமையான விஷயங்களை எவ்வளவு நாள் ஆனாலும் மறக்க முடியாதவர்களாகத்தான் நாம் இருக்கிறோம். மறதி என்பது மானிடத்தின் ஒரு சுபாவமாகவே மாறிடுச்சான். ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் அப்படிங்கிற ஒரு விஞ்ஞானியை குறித்து நமக்கு தெரியும். இந்த ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் ஒரு நாள் என்ன பண்ணாராம்? பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தாராம். ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது டிக்கெட் வாங்கிட்டு ட்ராவல் பண்ணாராம். அவர் சயின்டிஸ்டாக இருக்கும்போது ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த பஸ்ஸில் யார் செக்கிங் ஏறுறாங்க. டிக்கெட், அதாவது பயணச்சீட்டு பரிசோதிப்பாளர் ஏறி ஒவ்வொருத்தட்டையாக டிக்கெட் செக் பண்ணிட்டு வராராம். ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் வந்து கேட்டாராம், உங்கள் டிக்கெட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் மேல் பாக்கெட் கீழ் பாக்கெட் எல்லாம் செக் பண்ணி தடவி பார்க்குற, டிக்கெட் இல்லை. ஆனால் டிக்கெட் வாங்கியிருந்தார். டிக்கெட் காணாமல் போயிடுச்சு. என்கிட்ட டிக்கெட் மிஸ் ஆயிடுச்சுங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த பரிசோதிப்பாளர் சொன்னாராம், ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் உங்களை எனக்கு நல்லா தெரியும், நீங்கள் ஒரு பிரபலமான விஞ்ஞானி, அது மாத்திரமல்ல ரொம்ப நேர்மையான மனுஷன்னு எனக்கு தெரியும். நீங்கள் டிக்கெட் கண்டிப்பாக வாங்கியிருப்பீங்க, ஏதோ மிஸ் ஆகிருக்கும், பரவாயில்ல, நீங்கள் இந்த வாகனத்தில் பயணம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். ஆனாலும் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் டிக்கெட்டை தேடிட்டே இருந்தாராம். இந்த மனுஷனுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அதான் நம்ம பர்மிஷன் கொடுத்துட்டோமே, அப்புறம் எதுக்கு நீங்கள் தேடுறீங்க அப்படின்னு ஒன்று. இல்லை, அந்த டிக்கெட் இருந்தால் தான் நான் எங்கே போகணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னாராம் அவர். நம்முடைய நிலைமை அப்படி தான் இருக்குது. பாக்கெட்லேயே கண்ணாடியை வச்சுட்டு தேடுற ஆட்கள் இருக்க தான் செய்கிறோம். இல்லை, நம்முடைய சுபாவம் அப்படி தான் இருக்குது, மறக்கக்கூடிய ஒரு சுபாவம். 103ஆம் சங்கீதம் நம் அனைவருக்கும் பரிச்சயமான ஒரு சங்கீதம். என்ன சொல்லுது? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆண்டவர் செய்த அதிசயமான இரக்கமான காரியங்களை நீங்கள் என்ன செய்யாதீங்க? மறக்காதீங்க. கேள்வி என்னென்னா, ஆண்டவர் ஏன் நமக்கு இரக்கம் செய்கிறாரு? ஆண்டவர் ஏன் நம்ம மேலே கிருபையாக இருக்கிறாரு? நம்மெல்லாம் நல்ல வார வாரம் ஆலயத்துக்கு வர்றோம், தசமாவை கொடுக்குறோம், பக்தியாக வாழ்கிறோம் அப்படிங்கிறதுனாலயா? அப்படியா? ஆரம்பத்திலே படித்தோம், நம்முடைய வாழ்க்கை அவருக்கு முன்பாக ஒன்றுமே கிடையாது. சூன்யத்திலும் சூன்யம், வெறுமையிலும் வெறுமையுமாகத்தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. இருந்த பொழுதிலும் தெய்வம் ஏன் நம்மிடத்தில் கிருபையாக இருக்கிறார் அப்படின்னு சொன்னால், அவருடைய உடன்படிக்கை, இஸ்ரவேல் ஜனங்களோடு அவர் செய்த உடன்படிக்கை. நம்ம எல்லாம் உடன்படிக்கையின் பிள்ளைகளாக வருகிறோம். நம் மூலமாக ஒரு சந்ததியை உருவாக்குவேன்னு சொல்லி அவர் என்ன செய்கிறாரு? வாக்கு கொடுத்திருக்கிறாரு. அந்த உடன்படிக்கையின் அடிப்படையில் அவர் நம்ம மீது எப்படி இருக்கிறாரு? கிருபை உள்ளவராக என்ன செய்கிறாரு? இருக்கிறார். மறவாதே அப்படிங்கிற ஒரு காரியம் அதைத்தான் நினைப்பூட்டுது. ஆனால் நாம் அநேக சமயத்தில் என்ன செய்கிறோம்? ஆண்டவர் செய்த அற்புதமான ஆச்சரியமான கிருபைகளை மறந்து விடுகிறோம். அப்போ
ஆண்டவர் நமக்கு அற்புதங்களை செய்கிறார், அதிசயமாக நடத்துகிறாரு. நாம் திரும்பி என்ன செய்ய போகிறோம்? யோசிச்சு பார்ப்போமா? 103ஆம் சங்கீதத்தில் படித்து பார்ப்போம். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி. இந்த அதிகாரம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிருபை, இரக்கம் அப்படிங்கிற பதங்கள் திரும்ப திரும்ப வருவதை நாம் என்ன செய்ய முடிகிறது? பார்க்க முடிகிறது. கீழே படித்து பார்க்குறோம். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும், அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. அவருடைய உடன்படிக்கையை கை கொண்டு அவருடைய கட்டளையின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. இதெல்லாம் படித்து பார்க்கும்போது ஆண்டவர் எவ்வளோ கிருபையாக இருக்கிறாரு, எப்படி நமக்கு இறங்குகிறார் என்று இந்த அதிகாரம் ஃபுல்லாக சொல்லுது. இதுக்கு மாறுத்தரமாக நான் என்ன செய்ய போகிறேன்? என்னுடைய பிரதிவினை என்ன? என்னுடைய மறு உத்தரவு என்ன அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டோம் அப்படின்னு சொன்னால், ஒரு சில காரியங்களை பாடத்திலிருந்து நமக்கு சொல்கிறாங்க. ஆண்டுடைய கரத்தில் அதிசயமான காரியங்களை பெற்ற நாம் அவருக்கு நன்றி உணர்வோடு வாழணுமா? முதலாவது எப்படி வாழணுமா? நன்றி உணர்வோடு அவருக்கு நாம் என்ன செய்யணும்? ஜீவிக்க வேண்டும். அதுதான் அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாமல் இருப்பதற்கான ஒரு அடையாளம். முதலாவது, ஆண்டுடைய கரத்தில் இவ்வளவு அதிசயங்களையும் அற்புதங்களையும் பெற்ற நாம் நன்றி உணர்வோடு ஜீவிக்கணுமா? முதல் காரியம். ரெண்டாவது காரியம் என்னன்னு சொன்னால், ஆண்டவர் எதன் அடிப்படையில் நமக்கு ஆசீர்வாதங்களையும் இரக்கத்தையும் கொடுக்குறாரு? நம்மோட அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் மூலமாக தெய்வம் உடன்படிக்கையின் அடிப்படையில் நமக்கு அற்புதங்களையும் இரக்கங்களையும் கிருபையையும் கொடுக்கிறார். நாம் அந்த உடன்படிக்கையின்படி அப்போ என்ன செய்யணும்? வாழ வேண்டும். அவர் நமக்கு கற்றுக் கொடுத்த நியமனம் என்ன, அவருடைய வார்த்தைகள் என்ன அப்படிங்கிறதின் அடிப்படையில் நாம் வாழ்வது அவருக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு மறு உத்தரவாக இருக்கும். ரெண்டாவது காரியம். மூன்றாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரமாவது அவருடைய அதிசயங்களை நாம் என்ன செய்யணுமா? தியானம் செய்து பார்க்கணுமா? அப்படி ஒரு 1 மணி நேரமாவது அவருடைய அதிசயங்களை நாம் தியானித்து பார்ப்போம் அப்படின்னு சொன்னால், நிச்சயமாக நம்முடைய பாவ வாழ்க்கைக்காக நாம் என்ன செய்வோம்? மனம் வருந்துவோம். மனம் வருந்தி நாம் மறுபடியும் புது சிருஷ்டியாக அவருடைய பிள்ளையாக மாறுவதற்கான ஒரு பெரிய பாக்கியம் இருக்கும். அதனால் தினமும் என்ன பண்ணுங்க? தியானம் பண்ணுங்க. 1 மணி நேரமாவது நீங்கள் என்ன செய்யுங்க? தியானித்து பேசுங்க. இதுதான் அவர் கரத்தில் உபகாரத்தை பெற்ற நாம் செய்யக்கூடிய ஒரு மறு உத்தரவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு காரியம், ஆண்டவருடைய கரத்தில் நாம் இரக்கம் பெற்றிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், நாமளும் எப்படி இருக்கணும்? நாம் எப்படி இருக்கணும்? ஆண்டவர் நமக்கு இரக்கம் கொடுக்குறாரா இல்லையா? அப்போ நாம் எப்படி இருக்கணும்? சக மனுஷனிடத்தில் இரக்கம் காட்டுகிறவர்களாக இருக்கணும். உபகாரங்களை பெற்ற நாம், கிருபையை பெற்றுக்கொண்ட நாம், அதே கிருபையையும் அதே உபகாரத்தையும் என்னுடைய தோழனுக்கு, என்னோடு வசிக்கக்கூடிய சகோதரிக்கு, என்னுடைய சமுதாயத்திற்கு காட்டுகிறவனாக இருக்கணும். இது நான் செய்யக்கூடிய 4வது ஒரு பிரதிவினையாக இருக்கும். ஏன்னா மலை பிரசங்கத்தில் ஏசாமி அதான் சொல்லிட்டு போனார். என்ன சொன்னார்? இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் என்ன பண்ணுவாங்க? இரக்கம் வருவாங்க. ஆண்டவர் எனக்கு இரக்கம் காட்டுறார் அப்படின்னு சொன்னால், அதே இரக்கத்தை நான் என்ன செய்யணும்? என்னுடைய சகோதரனிடத்தில் காட்டணும். நான் இரக்கம் காட்டினால்தான் எனக்கு என்ன கிடைக்கும்? இரக்கம் கிடைக்கும். வட அமெரிக்கா தேசத்தில் ஒரு நாள் ஒரு காலை பொழுதில் மீன் பிடிக்கக்கூடிய மீனவர்கள் எல்லாம் மீன் பிடிச்சிட்டு கடற்கரை ஓரமாக நின்று கொண்டிருந்தாங்களாம். அப்போ தூரத்தில் கடலில் ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டுதான். விபத்து ஏற்பட்டு அந்த கப்பலில் உள்ள எல்லாரும் அழிந்து போகக்கூடிய ஒரு சூழல். இதை கடற்கரை ஓரத்தில் இருந்து பார்த்த எல்லா மீனவர்களும்
நம்ம எப்படியாவது போய் அவங்கள காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய போட்டை எடுத்துகிட்டு வேகமாக போய் அங்கே தண்ணியில் தத்தளித்து கொண்டிருந்தவங்கள காப்பாற்றுறாங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க, கப்பலில் இருக்கிறாங்க. அந்த கப்பல் மூழ்க போகுது. காப்பாற்றி கொண்டே வந்தாங்களாம். எல்லாரையும் காப்பாற்றியாச்சு. கடைசியாக ஒரு மாலுமி மாத்திரம் கப்பலில் இருக்கிறாரு. அவரை மீட்டு கொண்டு போவதற்கு இவங்களுடைய போட்டில் என்ன இல்லை, இடம் இல்லை. அவரை விட்டுட்டு இந்த போட் எல்லாம் கடற்கரைக்கு வந்து எல்லாத்தையும் இறக்கி விட்டுச்சான். அதில் ஒரு மீனவன் சொன்னாராம், இன்னும் ஒருத்தர் அங்கே மிச்சம் இருக்கிறாரு, நான் அவரை காப்பாற்ற போகிறேன், யாராவது என் கூட துணைக்கு வர்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாலிபன் கேட்டானான். அப்போ கடற்கரை ஓரத்தில் இருந்த இன்னொரு வாலிபன், நான் வர்றேன் அப்படின்னு அவர் கூட போக ஆயத்தமானானா. அப்போ அவங்க அம்மா சொன்னாங்களாம், தம்பி நீ போகாத, இதே மாதிரி தான் உங்கள் அப்பா கடல் விபத்தில் மாட்டி இறந்து போனார். வில்லியம் அப்படிங்கிற உன்னோட அண்ணன் கடலில் வேலையாக தான் போனால், இன்னைக்கு வரைக்கும் அவன் வீடு வரல, அவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியாது. எனக்குன்னு இருக்கிறது நீ மாத்திரம்தான்ப்பா, காப்பாற்ற போய் நீ இறந்து போயிட்டா நான் நிர்கதியாக மாறிடுவேன், எனக்கு யாருமே கிடையாது, போகாத தம்பி அப்படின்னாங்களாம். அந்த பையன் அவங்க அம்மா பேச்சை கேட்காம நான் போய் காப்பாற்ற போகிறேன்னு சொல்லி அந்த மீனவனோடு சேர்ந்து வேகமாக போனாங்களாம். போய் அந்த கப்பல் மூழ்கும் முன்பாக அந்த மாலுமியை காப்பாற்றினாங்களாம். காப்பாற்றிட்டு வரும்போது காப்பாற்ற போயிட்டாங்க. இவனுடைய தாயார் கடற்கரை ஓரமாக நின்று 1 மணி நேரமாக ஜெபம் செய்து கொண்டே இருந்தாங்களாம். ஆண்டவரே இவர்களை காப்பாற்றும் என்று சொல்லி ஆண்டவருடைய இரக்கத்திற்காக அவங்க ஜெபித்தாங்களாம். அந்த கப்பல் அவங்கள காப்பாற்றிட்டு அந்த போட்டு வரும்பொழுது, தூரத்தில் வரும்போதே அவங்க அம்மா கேட்டாங்களாம், தம்பி காப்பாற்றிட்டீங்களா அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு. காப்பாற்றிட்டம்மா. அந்த மாலுமி வேறு யாரும் இல்லை, வில்லியம் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். யாரையும் காப்பாற்றுவதற்காக அவர் போனார். கடைசி யாரை காப்பாற்றிட்டு வந்தாரா? சொந்த அண்ணனை காப்பாற்றிட்டு வந்தாராம். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்ன பெறுவாங்க? இரக்கம் பெறுவாங்க. ஆண்டவர் நம்மிடத்தில் இரக்கமாக இருக்கிறார். அதே இரக்கம் தொடர்ந்து கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால், என் சக மனுஷனிடத்தில் நான் எப்படி இருக்கணும்? இரக்கமுள்ளவர்களாக வாழும் பொழுது வானபரியந்தம் இருக்கக்கூடிய அந்த கிருபை நிச்சயமாக நம்மையும் நம் குடும்பத்தையும் சூழ்ந்து கொள்ளும் என்பதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. அப்படிப்பட்ட மேலான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன்.